நோக்கியா ஃபோன் நம்ம எல்லாருக்குமே நம்ம சைல்ட்ஹுட்டில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு செல்ஃபோன் நோக்கியா சொல்லுவோம். இந்த நோக்கியா கம்பெனியுடைய சிஇஓ ஸ்டீஃபன் எலோப் ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச்சில் கண்ணீர் வடித்தபடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நாங்கள் எதுவுமே தப்பாக பண்ணலை, ஆனால் ஏன் இழந்தோன்னு தெரியல. நோக்கியா வாஸ் ஒன்ஸ் த கிங் ஆஃப் மொபைல்ஸ். ஆனால் சில வருஷங்கள் அதுக்கு என்னாச்சு தெரியல, அதனுடைய வெற்றி பாதையிலிருந்து அது திசை மாறிடுச்சு. எதனால் இது நடந்தது? நோக்கியா ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலையபிளான மொபைல் ஃபோன்ஸை மக்களுக்கு கொடுத்தாங்க. மக்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நோக்கியா என்ன நினச்சிட்டாங்கன்னா, இதே மாதிரி நம்ம கொடுத்தா மக்கள் நம்மக்கிட்ட எப்போவுமே மொபைல் ஃபோன்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்கன்னு. பட் உலகம் மாறிச்சு. ஆப்பிளும் ஆண்ட்ராய்டும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டச் ஸ்க்ரீன்ஸ், இன்பில்ட் ஆப்ஸ்னு கொண்டு வரவும் மக்களுக்கு ஸ்ட்ராங்கான ஃபோனோட தேவை குறைஞ்சது. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், ஈகோசிஸ்டம், இதனுடைய தேவைகள் அதிகமாச்சு. இதை நோக்கியா அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கல. அவங்க மக்களோட தேவைகளுக்காக ஃபோன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் மக்களுக்கு தேவையும் தாண்டி தேடல்கள் அதிகமாக இருந்தது. அதனால நோக்கியா விழுந்தது. நோக்கியாவோட கதை நமக்கு நம்ம லைஃப் பற்றியும் தொழில் பற்றியும் ஒரு சைக்கலாஜிக்கல் இன்சைட் கொடுக்குது. நான் எந்த தப்பும் பண்ணலை, யார் மனசையும் நோக்கடிக்கலை, இந்த விஷயங்களை நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருப்போம். பட் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் மட்டும் நம்மளால வெற்றி அடைஞ்சிட முடியாது. நம்ம பண்ணுற தப்பே எந்த மாற்றத்தை தழுவியும் முன்னேறாமல் இருக்கிறது தான், ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறது. ஏன்னா நம்ம மைண்டுக்கு கம்ஃபர்ட்டுங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். இதை தான் ஸ்டேட்டஸ் கோ பயஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம எங்கே இருக்கோமோ, நம்ம உலகத்தில் நம்மளை சுற்றி என்ன மாற்றங்கள் நடந்தாலும் நம்ம நிலை மாறாமல் அப்படியே அதே மாதிரி இருக்கிறது தான் ஸ்டேட்டஸ் கோ பயஸ். சக்ஸஸ்ங்கிறது யார் உறுதியானவங்களா இருக்கிறாங்கிறது மட்டும் சார்ந்த விஷயம் கிடையாது. இட்ஸ் அபவுட் யார் ரொம்ப அடாப்டபிளாக இருக்கிறாங்க, மாற்றங்களை தழுவி ஏற்றுக்கொள்பவர்கள் யார், அவங்கள சார்ந்த விஷயமாகவும் தான் சக்ஸஸ் பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை விற்கிறீங்க அப்படின்னா, வியாபாரம் பண்ணுறீங்கன்னா, மக்களுடைய தேவைகள் மட்டும் அறிந்து விற்பனை செய்வதை காட்டிலும் அவங்களுடைய தேடல்கள் என்ன, அதை பூர்த்தி பண்ண முடியுமா, அதையும் மனசில் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது உத்தமம். அப்போ தான் அவங்களோட இவால்வ் ஆக முடியும். உலகத்தோடு ஒத்து வாழ்வதுங்கிறது எக்காலத்திலும் பொருந்தும் தானே. இந்த பாடம் நம்ம லைஃப்லையும் அப்ளை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ரொம்ப ப்ரூட்டலி ஹானஸ்ட் பர்சனாக இருக்கோம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கோம்னா, நம்மளோட வார்த்தைகள் அந்த சூழலை காம்ப்ளிகேட் பண்ணும், யாரையாவது காயப்படுத்துங்கிற பட்சத்தில் அமைதி காப்பது சிறந்தது. பட் தட் டசன்ட் மீன் யூ ஹாவ் டு பிகம் ஃபேக். யூ கேன் ஸ்டில் பி ஹானஸ்ட். ஆக தொழிலோ, ரிலேஷன்ஷிப்ஸோ, இல்லை உங்கள் டெய்லி லைஃபோ, நம்ம ஒரு ஃபெயிலியரை சந்திக்கிறோம்னா அது நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணணுங்கிறதுனால மட்டும் கிடையாது. காலத்துக்கேற்ற கோலம் நம்ம போடாதது, உலகத்தோட இவால்வ் ஆகாததும் அதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. மாற்றம் ஒன்றே மாறாதது. லெட்ஸ் பி அடாப்டிவ்.